and welcome all to my channel. Chicken pizza பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா பீட்சா டவுக்காக ஈஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ட்ரை ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் சுகர் அண்ட் ஈஸ்ட் மில்கில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடணும். அது வரைக்கும் அது 15 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ நம்ம அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஆனியன்ஸ், கேப்சிகம் அண்ட் டொமேட்டோ வந்து கட் பண்ணி நல்லா சாப் பண்ணி நான் தனியாக வச்சுக்கிட்டேன். எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைசஸ் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் வீடியோவோட சைட்லேயும் எங்கேயாச்சும் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், சரிங்களா. டு த மோஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனியன், டொமேட்டோ அண்ட் கேப்சிகம், ஒரு கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனியன் 3 அண்ட் டொமேட்டோ 3 யூஸ் பண்ணி சாப் பண்ணி ஒரு ஸ்லைஸ் பண்ணி நான் வச்சுருந்தேன். சிக்கன் வந்து 150 கிராம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பீஸா டவ் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து 1 கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், மைதா, அண்ட் வந்து கொஞ்சம் சால்ட் வந்து எனக்கு டேஸ்ட் ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடியே 15 மினிட்ஸ் ப்ரீயாக ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஈஸ்ட் மிக்ஸ்சரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீட் பண்ணி, அதாவது மாவை பிசைஞ்சிட்டு அதை ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நான் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டேன். தென் நான் வந்து சிக்கனை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் மசாலா கொடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு ஃப்ரை பேனில் வந்து ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு அதில் வந்து 150 கிராம்ஸ் ஆஃப் அந்த சிக்கனை போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு என்னெல்லாம் மசாலா போட்டிருக்கேனோ அதையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அண்ட் வீடியோட சைட்லேயும் கொடுக்குறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு அது எல்லாமே வந்து சால்ட்டும் கொஞ்சம் போட்டுட்டு அது எல்லாமே சாட்டே பண்ணிட்டேன். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் வேகிறதுக்காக மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சுட்டேன். தென் வந்து என்ன பண்ணால் அந்த 1/2 அன் ஹவர் டு ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா உப்பி வந்திருக்கும். அந்த டவ்வை எடுத்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பீஸாவை எந்த பிளேட்டில் வந்து அசம்பிள் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் போட்டுடணும். போட்டுறதுக்கு அப்புறமா ஃபோக் ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை வந்து குத்திட்டு கொஞ்சம் இந்த கேப் வர்றதுக்காக பண்ணிவிட்டு பீஸா பேஸ் இருக்கு இல்லையா, சாஸ், அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு செட்டார் சீஸ் ஃபஸ்ட் லேயர், தென் ஆனியன், கேப்சிகம் அண்ட் டொமேட்டோவை சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு சிக்கனையும் மேலே போட்டுட்டு கொஞ்சம் oregano அண்ட் ஃபைனலி mozzarella சீஸ் அண்ட் chilli flakes எல்லாத்தையும் போட்டுட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த குக்கர், நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண சால்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரீ ஹீட் பண்ண அந்த குக்கரில் வந்து சால்ட் போட்டு நான் வச்சுருந்தேன். அது மேலே இதை வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேஸ்ட் ஆன் உங்களோட அந்த குக்கரை வச்சு உங்களுக்கு டைம் ஆகும். 15 to 20 மினிட்ஸ், சம்டைம்ஸ் 25 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு சாப்பிடலாம். இது வந்து நான் செஞ்சுருக்கிறது வந்து ஒரு மீடியம் சைஸ்டு பிட்ஸா. இது நீங்கள் வந்து 8 ஸ்லைஸ் வரைக்கும் போடலாம். நான் 4 ஸ்லைஸ் தான் போட்டிருக்கேன், நீங்கள் 8 கூட போடலாம். ஸோ சாரி, ரொம்ப நாளாக வந்து வீடியோ போட முடியல, வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் நடுவில் கேப் விட்டு போச்சு ஏதாச்சும். ஐம் சாரி ஃபார் தட். அண்ட் ஃபார் கம்மிங் வீடியோஸ் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கும், குக்கிங் கண்டென்ட் அண்ட் மேக்கப் கண்டென்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னும் சில வீடியோஸும் போடலாம் அப்படின்னு இருக்கும். ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் பிலோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டூ follow that and thank you.